ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்என் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆர்எஸ்என் கிச்சனில் ஒரு சின்ன தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். அது நிறைய விதமான தொக்கு நான் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இந்த வெள்ளிக்கிழங்கில் சீவி மாங்காய் மாதிரியே சீவி ஒரு தொக்கு நான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்ட்டு இன்றைக்கி அதை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போது வெள்ளிக்கிழங்கு தொக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழங்கு மெயினாக கடுகு, பச்சை மிளகா, வெந்தயப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி. ஸோ இதை வச்சுட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானல்ல எண்ணெய் குத்திருக்கோம். ஸோ எண்ணெய் காஞ்சி போச்சு. அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனேவே ஸோ இப்போ பாருங்கள், அதில் நான் ஏன் பச்சை மிளகா போட்டேன்னா கொஞ்சம் நல்லா வாசனமாக இஞ்சி தொக்குக்கு போடுற மாதிரி இருக்கும். அதனால் பச்சை மிளகாவை போட்டேன். ஸோ கூடவே முதல்ல வெந்தயத்தை வறுத்து பொடிப்பட்ட பவுடர், அதனால் இதையும் போட்டுருங்க. மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி. ஸோ இதை மூழ்த்தி இப்போ போட்டுட்டு கூடவே வெள்ளிக்கிழங்கையும் போட்டுருங்க. இப்போ நல்லா கலரி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். லேசாக ஒரு 5 நிமிஷம் இந்த ஆவி பிடிக்கிற இதுலேயே இது வெந்துடும். இந்த வெள்ளிக்கிழங்கு கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் போடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 75% அந்த வெள்ளிக்கிழங்கு வெந்திருக்கும் பாருங்கள். இப்போது நான் ஏன் இந்த வெள்ளிக்கிழங்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் 3-4 பச்சை மிளகாய் போட்டேன். அதோட கூடவே இப்போ நம்ம என்ன போட போகிறோம், வச்சுருக்க உப்பு, மிளகாப்பொடி. இப்போ இது நல்லா கலந்து விட்டா எண்ணெய் தொக்கிண்டு மேலே வந்துடும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துடுது. இது மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த தொக்கு. இது மோர் குழம்புக்கு, கூட்டுக்குக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழங்கு தொக்கு. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுது பாருங்க. எண்ணெய் தொக்கிண்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஒரு அட்டகாசமான ஒரு சிம்பிள் தொக்கு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஆர்எஸ்என் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டட்டா, பை பாய்.